بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனிதன் என்கிற அடிப்படையிலே நமக்கு பல சோதனைகள், பல தேவைகள், கஷ்டங்கள் என்று இந்த உலக வாழ்வின் யதார்த்தம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்வை பொறுத்தவரையில் பல சோதனைகளை, கஷ்டங்களை உள்ளடக்கிய ஒரு சோதனை களம் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் புரிந்து வைத்திருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற எப்படியான நிகழ்வுகளாக இருந்தாலும் அவற்றை ஒரு மூமின் என்கிற அடிப்படையில் நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அதே நேரம் நமக்கு இந்த உலக வாழ்வில் ஏற்படுகிற சில தேவைகளை நிறைவு செய்வதற்கு இந்த உலகத்தில் எவராலும் முடியாத போது அல்லாஹ்வால் மாத்திரம் அதை நமக்கு பெற்றுத்தர முடியும் என்கிற நிலை ஏற்படுகிற நேரம், இந்த உலகத்தில் நமக்கு எது ஏற்பட்டாலும் அது அல்லாஹுடைய நாட்டமில்லாமல் நடக்க முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்பி இருக்கிறோம். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் மனிதர்களை நாட வேண்டிய சில தேவைகள் ஏற்படுகின்றன. நாம் எப்படியான சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டிய நாம் அல்லாஹுடைய படைப்பு அடியான் என்கிற அடிப்படையில் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு பல வழிகாட்டல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கிற போது நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நாம் இந்த உலக வாழ்வில் சந்திக்கின்ற சோதனைகள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஆயுதம் பிரார்த்தனை என்பது துஆ. இந்த துஆவை பொறுத்தவரையில் நாம் இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற போது, அந்த பிரார்த்தனைக்கு நமக்கு பலன் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் சில நிபந்தனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நாம் கேட்கின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்ய வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டுமாக இருந்தால் சில நிபந்தனைகளை நாம் பேண வேண்டி உள்ளது. அந்த அடிப்படையிலே கண்ணியமானவர்களே, நாம் கேட்கிற துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய அந்த நிபந்தனைகளை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நாம் துஆ செய்கிற போது, பிரார்த்திக்கிற போது அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அந்த சந்தர்ப்பங்களை நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களில் பிரார்த்தனை செய்து நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான முக்கியமான ஒரு காரணத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹுடைய பண்புகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும், வசீலா தேட வேண்டும். அல்லாஹுடைய திருநாமங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிற போது நிச்சயமாக அதற்கான பலனை நாம் கண்டுகொள்ள முடியும். இதற்கு சான்றாக ஒரு செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் பிரார்த்திப்பதை செவி உறுகிறார்கள். ஒரு மனிதன், ஒரு நபி தோழர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அதை நபி அவர்கள் தன்னுடைய காதுகளால் கேட்கிறார்கள். எப்படி அந்த மனிதர் துஆ செய்கிறார் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த். இறைவா, நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எப்படி கேட்கிறேன்? உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு கடவுளும் கிடையாது என்று நான் சாட்சி சொன்னவனாக உன்னிடத்திலே கேட்கிறேன். அல் அஹது ஸமத், நீ ஒருவன், நீ தனித்தவன், தேவையற்றவன். அல்லதி லம் யலித் வலம் யூலத், நீ யாரையும் பெறவும் இல்லை, நீ யாருக்கும் பிறக்கப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், உனக்கு நிகராக, உனக்கு சரிசமமாக இந்த உலகத்திலே யாரும் கிடையாது என்று
சாட்சி சொன்னவனாக இறைவா உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்று அந்த நபி தோழர் பிரார்த்தனை செய்வதை, துஆ செய்வதை நபி அவர்கள் செவி உறுகிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லகத் ஸஅல அல்லாஹ பிஸ்மிஹில் லதி இதா சுஇல பிஹி அஅதா. இந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் எதை கொண்டு பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் கொடுப்பானோ அதை கொண்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் எதை கொண்டு பிரார்த்தனை செய்தால் அதை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்காமல் விடுவதில்லையோ அப்படியான அல்லாஹ்வுடைய திருநாமங்களை, பண்புகளை கொண்டு இந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறான். وَإِذَا دُعِيَ بِهِ أَجَابَ. எதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பானோ, அந்த துஆவை கபூல் செய்வானோ அப்படியான திருநாமங்களை கொண்டு இந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் பிரார்த்தனை செய்கிற போது நம்முடைய பிரார்த்தனைக்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றன. நாம் செய்கிற பிரார்த்தனைகள் எப்படி இருக்க வேண்டும், எந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டல்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அந்த வழிகாட்டல்களை கடைபிடித்து நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய துஆக்களை, பிரார்த்தனைகளை கபூல் செய்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறான். எனவே கண்ணியமானவர்கள், இந்த செய்தியில் நாம் புரிந்து கொள்கிற முக்கியமான ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து அல்லாஹ்வை சாட்சி சொன்னவனாக, அல்லாஹ்வுடைய பண்புகளை ஈமான் கொண்டு அதை ஏற்றுக்கொண்ட நிலையில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற போது நிச்சயமாக நபி அவர்கள் நமக்கு வாக்களித்ததை போன்று அல்லாஹு தஆலா நாம் எதை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறான். நாம் கேட்கிற அத்துணை துஆக்களையும் கபூல் செய்வதற்கு, அங்கீகரிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான சிறந்த வாய்ப்பை, இப்படியான சிறந்த வாக்குறுதி, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியை, இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய தேவைகளை, நம்முடைய குடும்பத்தவர்களுடைய தேவைகளை, நம்முடைய உறவினர்கள் என்று நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் நாம் பிரார்த்தனை செய்கிற அனைத்து துஆக்களையும் அங்கீகரித்து நாளை மறுமையில் நம்மை உயர்தரமான சொர்க்கத்தில் நுழைவிக்க நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.